இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதுரை வாடிப்பட்டி அருகே வெளிமாநில லாரி மோதியதில் முன்பக்கத்தில் சிக்கிய இருசக்கர வாகன ஓட்டி 12 கிலோமீட்டர் தூரம் வரை இழுத்துச் செல்லப்பட்டு உடல் சிதறி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், இந்த விபத்துக்கான காரணம் என்ன? விவரங்கள். வணக்கம். மதுரை வாடிப்பட்டி அருகில் உள்ள வடுகுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சூரிய பிரகாஷ் இவர் தனியார் லாரி கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். இன்று அதிகாலையில் வாடிப்பட்டியிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஆண்டிவட்டி பிரிவு அருகே அவ்வழியாக வந்த ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த லாரி ஒன்று அவர் சூரிய பிரகாஷ் மீது பலமாக மோதியது. அந்த லாரி ஓட்டுநர் சூரிய பிரகாஷை கவனிக்காமல் தொடர்ந்து முன்பக்கத்தில் சிக்கிய சூரிய பிரகாஷை சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் லாரி ஓட்டுநர் ஓட்டி சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக சென்ற பின்னர் வந்த லாரி ஓட்டுநர்கள் அந்த லாரியை வழிமறித்து ஹரியானா லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதில் லாரி முன்பக்கம் சிக்கிய வாலிபர் சூரிய பிரகாஷ் ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக சம்பவ இடத்திலே பின்னர் சமயனூர் காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து காவல்துறையினர் லாரி முன்பக்கத்தில் சிக்கியிருந்த வீரர் சூரிய பிரகாஷ் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது இந்த விபத்தை குறித்து வாடிப்பட்டி காவல்துறை வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குமார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.